ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரிக்கு வந்து என் நாட் போட்டு தான் ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். செயின் ஸ்டிச் போட்டாலும் சரி, நம்ம பீட்ஸு எது லோட் பண்ணாலும் என் நாட் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அந்த என் நாட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. பட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்ஸில் வந்து பிகினர்ஸ்க்கு இது வராது, கொஞ்சம் கஷ்டம்தான். நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க, ஈஸியாக வரும். ஃபஸ்ட் நான் வந்து செயின் போடுறேன். நம்ம எப்படி நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, சேம் மெத்தடில் நான் சும்மா 2 லூப் மட்டும் செயின் போடுறேன். ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம என் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை வந்து இந்த இடத்துல என் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு எப்படி பண்ணோன்னா, இந்த லூப்பு எங்கே என் பண்ண போகிறோமோ அந்த லூப்பை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு அந்த லூப்பை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பஞ்ச் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டை சுற்றி அந்த த்ரெட்டையும் அது வழியாக வெளியில் எடுங்க. இப்படி வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஊசியை அப்படியே திருப்பி ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் லூப்பு, அந்த லூப்பை பிடிச்சிக்கிட்டு செகண்ட் லூப்பை கீழேருந்து நம்ம அப்படியே புல் பண்ணி இழுக்கணும். இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் லூப் பெருசாக எடுக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நூல் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது பிகினர்ஸில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் அது போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த லூப் இங்கே தான் போட போகிறோம், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த லூப் இவ்வளோ பெருசாக எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு பக்கத்தில் இப்போது லாக் பண்ண போகிறீங்க. ஸோ லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே நம்ம பஞ்ச் பண்ணி இன்னொன்று எடுத்துக்கிறோம். பக்கத்தில் இது வழியாக அந்த ஃபஸ்ட் லூப் வழியாக செகண்ட் லூப்பை இழுத்துட்டு ஊசி அப்படியே டேர்ன் பண்ணி ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டு செகண்ட் லூப்பை கீழே இருந்து இழுத்தோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த நூல் வந்து இந்த த்ரெட்டு வந்து மேலே தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து எப்படி நீங்கள் சரி பண்ணுறதுனா, ஸ்டார்டிங்கில் இந்த பெருசாக இங்கே வரல பாருங்கள். அது ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல சின்னதாக எடுத்தேன் அந்த லூப்பு, அதனால் இந்த இடத்துல அது வரல. பட் இப்போ வருது, ஏன்னா நம்ம வந்து பெருசாக வெளியில் எடுத்தோம் இல்லையா, அதனால் வருது. போக போக இது சரியாயிடும். பட் இப்போ பிகினர்ஸ் இது எப்படி நீங்கள் சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீடில் இப்போது கீழேருந்து பஞ்ச் பண்ணுங்கள். எங்கே நம்ம நாட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நீடிலோட வளைஞ்ச முனை இருக்கு இல்லையா, அந்த முனையில் நூலை இப்படி பிடிச்சி கீழே இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நூல் வந்து கிளாத்துக்கு கீழே போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்ட் ஆகிடும். அவ்வளோதான் உங்களுக்கு. இது ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். போக போக அந்த நீங்கள் லாஸ்ட் லூப் லென்த்தாக இழுக்கிறீங்க இல்லையா, லென்த்தாக இழுக்காமல் சின்னதாக இழுத்து பக்கத்தில் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும். தூக்கிட்டு நிற்காது நூல். இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இது ஸ்டார்டிங்கில் வந்து வரல, ஃபஸ்ட்டு நூல் வெளியில் போயிடுது, இல்லை செகண்ட் நூல் வெளியில் போயிடுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருந்தீங்க. போக போக அது வந்து சரியாயிடும். ரொம்பவே சிம்பிள் தான். அகைன் திரும்ப திரும்ப இதே மாதிரி ஒரு 2 ஸ்டிச்சு போட்டு மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் ஆரி பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.